ராஜராஜ சோழன் தனக்கென ஒரு தனி வரலாற்றை படைத்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று படமாக இருந்திருக்க முடியும். ஆனால் அதன் தயாரிப்பில் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட போதிலும் அந்த படமானது வசூல் ரீதியாக தோல்வியுற்றதாக கருதப்பட்டது. அது தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான கூட்டணிகளில் ஒன்றான சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் ஏபி நாகராஜன் அவர்களுடைய கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஏமாற்றமாக அமைந்தது. புகழ்பெற்ற அந்த ஜோடி இணைந்து நடித்த 12 படங்களில் இதுவே கடைசியானது. ஏபி நாகராஜன் 1962 சிவாஜி அவர்கள் நடித்த வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். ராஜராஜ சோழன் திரைப்படத்தின் தோல்விக்கு முன்பு வரை இந்த 2 பேருமே அந்த காலத்திற்குரிய பல உணர்வு பூர்வமான படங்களை உருவாக்குனாங்க. அவற்றில் என்றும் பிரபலமான தில்லானா மோகனாம்பாள் மற்றும் சிவாஜி அவர்களின் 9 வேடங்கள் கொண்ட பிரம்மாண்டமான நவராத்திரி ஆகியவையும் அடங்கும். ஆனால் திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருவருட்செல்வர், திருமால் பெருமை, கந்தன் கருணை மற்றும் ராஜராஜ சோழன் உள்ளிட்ட சில குறிப்பிடத்தக்க வரலாற்று மற்றும் புராண திரைப்படங்களுக்காக தமிழ் திரைப்பட வரலாற்றில் 2 பேருமே நினைவு கூறப்படுவார்கள். திரைக்கதைக்கான பெருமை ஏபிஎன் மற்றும் கதை எழுத்தாளர் அரு ராமநாதன் ஆகிய 2 பேருக்குமே கூட்டாக வழங்கப்பட்டது. ஆனால் படத்தில் அரு ராமநாதனின் கைவண்ணமே அதிகமாக காணப்பட்டதுடன் வரலாற்று திரைப்படங்களை உருவாக்குவதில் ஏபிஎன் அவர்களுக்கு இருந்த புகழ்பெற்ற திறமை படத்தில் அரிதாகவே வெளிப்பட்டது. மேலும் சினிமாஸ்கோப் விளைவை சிறப்பாக காண்பிப்பதற்கு திரையரங்குகள் தொழில்நுட்ப ரீதியாக தயாராக இல்லை அப்படின்னும் கூறப்பட்டது. அக்காலத்திய வழக்கமான திரையளவு சினிமாஸ்கோப் பிரதிகளுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னும் வாதிடப்பட்டது. இசை ஆர்வலர்கள் மத்தியில ராஜராஜ சோழனின் பாடல்களுக்கு ஒரு தனி பட்டாளம் இருந்தாலுமே திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் போன்ற படங்களின் பாடல்களைப் போல அவை பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. ராஜராஜ சோழன் திரைப்படத்துக்காக LR ஈஸ்வரி அவர்கள் ஒரு சில அற்புதமான பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் மயக்கும் மன்னன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. பாடலுக்கு உண்டான வரிகளை KD சந்தானம் எழுதியிருந்தார். விமர்சனத்துக்கு உள்ளான மற்றொரு விஷயம் படத்தின் இசை. சிவாஜி, ஏபிஎன் திரைப்படங்கள் அனைத்திலையுமே கர்நாடக இசை நிரம்பிய சிறந்த பாடல்கள் இருந்துச்சு. அவற்றுக்கு எல்லாமே KV மகாதேவன் தான் இசையமைச்சிருந்தாரு. ஆனால் ராஜராஜ சோழனின் இசைக்கு ஏபிஎன் குன்னக்குடி வைத்தியநாதனை தேர்ந்தெடுத்தாரு. தற்செயலாக குன்னக்குடி வைத்தியநாதனின் திரையுலக அறிமுகம் ஏபிஎன்னின் வா ராஜா வா படத்தின் மூலம்தான் நிகழ்ந்தது. 1967 வெளியான கந்தன் கருணை திரைப்படத்தில் KV மகாதேவன் அவர்கள் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை பெற்றிருந்தார். அப்போதிலிருந்து ஏபிஎனுக்கு குன்னக்குடி அவர்கள் மீது ஒரு தனி பிரியம் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் ஒரு பிரபலமான பாடல் இடம்பெறுகிறது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அப்படின்ற ஒரு பாட்டு குன்னக்குடி அவர்களால் இசையமைக்கப்பட்டது. புகழ்பெற்ற சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய அந்த பாடலை ஏபிஎன் அவர்கள் ஏதோ ஒரு விழாவில் கேட்டு அதனால் ஈர்க்கப்பட்டார். கந்தன் கருணை திரைப்படத்தில் அந்த பாடலை சேர்க்க முயற்சி செய்யுமாறு அவர் மகாதேவன் அவர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அவரும் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். ஏடு தந்தானடி அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எஸ் வரலட்சுமி அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.